மலேசியாவில் நடந்த தாவேக காங்கிரஸ் ரகசிய டீலிங். திமுகவுக்கு விபூதி அடித்த ராகுல், நம்பி மோசம் போன ஸ்டாலின். கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் திமுகவிடம் கெஞ்சி கூத்தாடி பல குட்டிக்கரணம் போட்டு 25 தொகுதிகளை பெற்று போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி தற்பொழுது திமுகவுக்கே தண்ணி காட்ட தொடங்கியிருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கு இப்படி ஒரு தைரியம் வருவதற்கு முக்கிய காரணம் விஜய் தொடங்கி இருக்கும் தாவேக தான். அதாவது தேர்தல் நெருங்கும் நேரத்தில் கூட்டணி குறித்து பேசி கடைசி நேரத்தில் கடந்த 2021 தேர்தலில் ஏமாந்தது போன்று ஏமாந்து விடக்கூடாது என்பதால் முன்னெச்சரிக்கையாக காங்கிரஸ் டெல்லி தலைமை பல அரசியல் நகர்வுகளை திமுகவுக்கு எதிராக நகர்த்தி வருகிறது. அந்த வகையில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தரப்பினர் திமுகவுக்கு ஆதரவாக பேச வைப்பது போன்று பேச வைத்து திருச்சி வேலுச்சாமி, பிரவீன் சக்கரவர்த்தி போன்ற தலைவர்களை திமுகவுக்கு எதிராக பேச வைத்து வருகிறது காங்கிரஸ் டெல்லி தலைமை. காரணம், திமுகவை எதிர்க்கட்சிகள் கூட இந்த அளவுக்கு விமர்சனம் செய்ய முடியாது என்று சொல்லும் அளவுக்கு மிக கடுமையாக தொடர்ந்து திமுகவுக்கு எதிராக பேசி வருகிறார் திருச்சி வேலுச்சாமி. இவரின் பேச்சுக்கு காங்கிரஸ் தலைமை நடவடிக்கை எடுக்காமல் இருந்து வருவதற்கு முக்கிய காரணமே இவரை பேசச் சொல்வதே காங்கிரஸ் தலைமைதான். அப்படி இருக்கையில் எப்படி காங்கிரஸ் திருச்சி வேலுச்சாமி மீது நடவடிக்கை எடுக்கும் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். இந்த நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை காங்கிரஸ் கட்சியின் ஐவர் குழு சந்தித்து பேசியது. அதாவது வரும் சட்டசபை தேர்தலில் 41 தொகுதிகளுக்கு குறையாமல் பெற வேண்டும் என்றால் திமுகவிடம் 60 தொகுதிகள் கேட்க வேண்டும் என்கிற முடிவில் காங்கிரஸ் கட்சியின் ஐவர் குழு 60 தொகுதிகள் கேட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் இதற்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் தரப்பிலிருந்து எந்த பதிலும் கொடுக்கவில்லையாம். மேலும் காங்கிரஸ் ஐவர் குழு ஒரு பக்கம் முதல்வர் மு.க.ஸ்டாலினை சந்திக்க, மறுபக்கம் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை பனையூரில் ரகசியமாக சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த 2 சந்திப்புமே ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தியின் அரசியல் நகர்வுகள்தான் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு 25 தொகுதி கொடுத்ததே அதிகம். இதற்கு மேல் அதிகம் தொகுதி வேண்டுமென்றால் கூட்டணியை விட்டு வெளியே செல்லட்டும் என்கிற முடிவில் இருக்கிறாராம் முதல்வர் மு.க.ஸ்டாலின். இதனைத் தொடர்ந்து சமீபத்தில் பிரவீன் சக்கரவர்த்தி திமுக எம்பி கனிமொழி கருத்துக்கு நேரடியாக பதில் கொடுக்கும் வகையில் திமுக அரசின் கீழ் தமிழகம் கடனில் மூழ்கி தத்தளிக்கிறது என விமர்சனம் செய்தது கூட்டணிக்குள் மிகப்பெரிய புகைச்சலை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் சமீபத்தில் ஜனநாயகன் படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவுக்காக விஜய் மலேசியா சென்றிருந்தார். அப்போது மலேசியாவில் இருந்த விஜயை நேரடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பிரவீன் சக்கரவர்த்தி கூட்டணி குறித்து பேசிய தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் பிரவீன் சக்கரவர்த்தி தரப்பில் விஜயை சந்திக்க 4 நபரை மலேசியாவுக்கு அனுப்பியிருக்கிறார். அவர்களும் விஜயை நேரில் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். இது மட்டுமின்றி கரூர் விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு டெல்லியில் ஆஜராகி இருக்கும் தாவேக நிர்வாகிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் டெல்லியில் செய்து தருவது ராகுல் காந்திக்கு நெருக்கமான கேவி பைஜு என்கிற காங்கிரஸ் முக்கிய புள்ளிதான் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் தாவேக காங்கிரஸ் கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது என்கிறது அரசியல் வட்டாரங்கள்.